இயேசு கிறிஸ்துட்ட முழு உலகத்தையும் அதனுடைய மகிமையும் சாத்தான் காமிச்சு, நீ பணிந்து கொண்டால் நான் என்ன தருவேன். நான் இயேசு என்ன பண்ணிட்டாரு? அப்பாலே போய் சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வார். ஆனால் அவர் முழு உலகத்தையும் பார்த்தாரா? அதன் மகிமையை பார்த்தாரா? பார்த்தாருங்க. ஆனா அந்த மகிமை மேலேயோ முழு உலகத்துக்கு மேலேயோ அவருக்கு இச்சை வரல. எனக்கு இது பெருசு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இச்சை இல்லாம அவர் தன் வாழ்க்கை காத்துக்கிட்டார். அருமையானே, நீங்களும் நானும் இந்த உலகத்தின் மேல இச்சை வராபடிக்கு மாடர்ன் ட்ரெஸ், ஸ்டைலான வாழ்க்கை, இதுக்கு மேலெல்லாம் நம்முடைய கண்ணு போகாம நம்ம கண்ணை சுத்தமா வச்சுக்குவோம். அப்படி சுத்தமா வைத்துக் கொண்டால் நம்முடைய சரீரம் வெளிச்சமா இருக்கும். அப்படி அசுத்தமாய் போச்சுன்னா இந்த உலகத்துக்கு மேல ஆசைப்பட்டு உலகம் போற மாதிரி போயிட்டோம்னு வச்சுங்க, அப்போ என்னாகும்? கண்ணு கெட்டு போகுது, சரீரம் இருட்டாது. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதா. அப்ப இயேசு வரும்போது ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றம் இல்லாம இருக்கணும்னா வேதம் சொல்லுது, இப்பொழுது கர்த்தருக்குள் நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆனா வெளிச்சத்தை அணைக்க இந்த கண்ணை பிடிக்கிறான் சாத்தான். இயேசு கிறிஸ்து வரும்போது சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கணும்னா நம்ம கண்ணை சுத்தமா வச்சுக்கணும்.